நான் நாட்டாமை குடும்பம், தான் ஒரு பெரிய குடும்பம். என்ன எதில் பெரிய குடும்பம்? ராதிகாவுக்கு 3வது கணவனாக இருக்கிறதா பெரிய குடும்பம்? அரசியலிலும் தோற்று, சொந்த வாழ்க்கையிலும் தோற்று, சினிமாவிலையும் தோற்று. இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் செக்கு பவுன்ஸ் கேட் சிறைக்கு போகிறார். விஜய்க்கு சினிமா கிளாமர் இருக்குது. இது 5 வருஷம் அரசியலாக மாறி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துட்டார். அப்போது இதை ஏன் நாமும் முயற்சிக்கக்கூடாதுன்னு தனுஷ் நினைக்கிறார். 5 ஆண்டு காலம் விஜய் மீது நிறைய அபாண்டங்கள் அள்ளி போடணும், அள்ளி குப்பைகள் அள்ளி போடணும், கூலத்தை அள்ளி போடணும், அபாண்டத்தை அள்ளி போடணும். இப்படியெல்லாம் அள்ளி போட்டால் விஜய் 5 ஆண்டு காலத்தை தாக்கு பிடிக்க முடியாது. அதிருப்தி அதிகமாக. சினிமா கிளாமருக்கு தான் கூட்டம் கூடுறான். அரசியல் கூட்டத்துக்கு கூட்டம் கூடாமல் அரசியலை காலி செய்ததே கருணாநிதி குடும்பம் தான். மாயாண்டி குடும்பம் மாதிரி, நாட்டாம குடும்பம் மாதிரி கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டு அரசியலை நாசம் செய்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், சட்டசபை ஒரு பக்கம் வைரலா போனாலும் போகுது, இன்னொரு பக்கம் நாட்டாமை சரத்குமார் அப்படின்ற மாதிரி, அதாவது நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பச்சை குத்தினா நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இது எதுக்கு சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்? ஒரு அரசியல் அனாதை ஆகிட்டார். அரசியல்ல விஜய் முதலமைச்சர், தனுஷ் 234 தொகுதிகள்லையும் பொறுப்பாளரை போடுறாரு. அடுத்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர். விஜய்க்கும் தனுஷுக்கும் தான் களம் தயார். பின்னால் உதயநிதி. இப்படி பரபரப்பாக போகக்கூடிய சூழ்நிலையில் ரஜினி ஒதுங்கிட்டார். கமல் எம்பி ஆனதோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்போது சரத்குமார் என்ன செய்கிறாருன்னா, நான் இன்னும் அரசியலில் நிலையாக இருக்கிறேன், ஆனால் அவர் சார்ந்த அந்த நாடார் சமூகம் அவரை சுத்தமாகவே புறக்கணிச்சிருச்சு. காமராஜர் மணிமண்டபம் கட்டுவதற்கு வாங்கப்பட்ட இடம் 15 கோடி ரூபாய். 2007 அந்த சமூகத்தை சேர்ந்த ஏழை வாழை உழைப்பவர், கருப்பட்டி காய்ச்சறவன், பணமரம் ஏறுகிற, பதனி ஏறுகிற அத்தனை பேரும் ஐயா காமராஜ் மணிமண்டபத்துக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ அதை 150 கோடி ரூபாய் விற்றுவிட்டார். மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கு 150 கோடி வித்துட்டார். ஆரோக்கிய பால் நிறுவன உரிமையாளர் அந்த இடத்தை என்கிட்ட கொடுங்க, நான் ஐயா காமராஜ் மணிமண்டபம், பல்கலைக்கழகம், உயர்நிலைப் பள்ளிக்கூடம், தொடக்கப்பள்ளி, பல்கலைக்கழகம், ஐஏஎஸ் அகாடமி, ஐபிஎஸ் அகாடமி, இப்படி அந்த சமூகத்துக்கு நான் செய்கிறேங்கிறாரு. சரத்குமார் என்ன சொல்கிறாரு? எல்லாம் என்கிட்ட பணத்தை கொடுங்க, நானே செய்கிறேங்கிறாரு. 20 வருடமாக மணிமண்டபம் கட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட 15 கோடி ரூபாய் 150 கோடி ஆகிப்போச்சு. அந்த இடம் விருதுநகர் கள்ளிக்குடிக்கு பக்கத்தில் வாங்கப்பட்ட 15 ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஏக்கரு 10 கோடி ரூபாய்க்கு போகுது. 15 ஏக்கர் 150 கோடிக்கு போகுது. வாங்கினது எவ்வளவு? 1 கோடிக்கு வாங்கினார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு விற்று ஓடி போன சரத்குமாருக்கு எப்படி அந்த சமூக மக்கள் பணம் கொடுப்பான்? எப்படி ஓட்டு போடுவான்? அப்போ சரத்குமார் ராதிகாவின் 3வது கணவராக அரசியலிலும் தோற்று, சொந்த வாழ்க்கையிலும் தோற்று, சினிமாவிலையும் தோற்று. இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் செக்கு பவுன்ஸ் கேட் சிறைக்கு போகிறார். ஆமாம், சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒரு செக் பவுன்ஸ் ஆகி கோர்ட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன் சார். பணம் கொடுக்கல எங்கே போகணும்? சிறைக்கு தான் போகணும். நீதிமன்றத்தை ஏமாத்துனா நீதிமன்றம் என்ன கொடுக்கும்? தண்டனை கொடுக்கும். அப்போ இப்போ என்னங்கிறாரு? நான் நாட்டாமை குடும்பம், தான் ஒரு பெரிய குடும்பம். என்ன எதில் பெரிய குடும்பம்? ராதிகாவுக்கு 3வது கணவனாக இருக்கிறதா பெரிய குடும்பம்? அது ஏன் சார் நாட்டாமை குடும்பம்னு போன? நாட்டாமை படத்தில் நடிச்சதுனால நாட்டாமை குடும்பம். அவர் நாட்டாமை குடும்பமா? இவரை பொறுத்த வரைக்கும் KPK கந்தசாமி உடைய மச்சான். எப்படி மச்சான்? KP கந்தசாமியினுடைய முதல் காதலி, 2வது மனைவி தான் மல்லிகா, சரத்குமாருடைய அக்கா. அக்கா தம்பி என்ன பண்ணுறாரு? பெங்களூர் எடிஷன், தினகரன் பெங்களூர் எடிஷனில் பேப்பர் பாயாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்.
இந்த இளைஞன். அப்பொழுதுதான் பேப்பர் போடுகிற பொழுதுதான் சாயா சரத்குமாரை லவ் பண்றாரு, வரலட்சுமியுடைய அம்மாவை, பெங்களூர்ல. அதன் பிறகுதான் திரைப்படத்துறைக்கு வர்றாரு. திரைப்படத்துறைக்கு வந்த பிறகுதான் ஒரு ஃபைனான்சியராக வராரு, நடிகராக வராரு, அரசியல்வாதியாக மாறுறாரு, திமுக எம்பியாக இருக்காரு, அதிமுக போகிறாரு. இப்படி பல கட்சிகளில் எதுலேயுமே சமத்துவ மக்கள் கட்சியில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் பாஜகவுக்கு போகிறாரு, அங்கேயும் எடுபடலை. இப்போ தான் ஒரு பெரிய ஆதித்தனார் குடும்பமா, இல்லை கேபிகே குடும்பமா, இல்லை மல்லிகா குடும்பமா, இல்ல இன்னும் அவர் வந்து தன்னை எப்படியாவது மக்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு கனவுல இருக்காரு. அதுதான் உண்மை. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் அந்த கனவு இன்னும் அவருக்கு முடிவடையல. இப்போ அடுத்து விஜய்க்கு போட்டியா தனுஷ் வர போறாரு. இந்த சூழல்ல சரத்குமார் நான் தான் நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கங்கிறாரு. எம்ஜிஆர் ரெட்டையிலையை பச்சை குத்தி சொன்னார், கத்தி வச்சுக்க சொன்னார், 6 இன்ச்சு கத்தி வச்சுக்க சொன்னார் எம்ஜிஆர். அதே போலதான் இப்போ சரத்குமார் மக்கள் மறந்து பல வருடங்கள் ஆகிப்போச்சு. இருந்தாலும் தான் களத்தில் இருக்கேன், இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். நான் முதலமைச்சர் ரேஸில் நானும் இருக்கேன். இது பழைய நினைப்படி பாட்டி, பழைய நினைப்பு, இந்த கதை தான். இப்போ நாட்டாமை குடும்பம் அப்படின்னு அந்த பச்சை குதிக்கிறதுனால மக்கள் எப்ப வேணாலும் என்னை சந்திக்கலாம் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ்? அவர் என்ன நினைக்கிறார், தான் ஒரு பெரிய முதலமைச்சர் வேட்பாளர் நினைக்கிறார், தான் ஒரு பெரிய ஸ்டார் வேட்பாளர் நினைக்கிறார். அதனால யாரும் பார்க்கறதுக்கு யாரும் விரும்பல. அவர் மறந்தே பல வருஷம் ஆச்சு. சார் எம்ஜிஆர் பச்சை குத்துனதா அது அப்போ ஒரு அதுவும் ஒரு சர்ச்சையா தானே சார் ஆச்சு. அப்ப யாருமே அந்த மாதிரி குத்திக்க கூடாதுன்ற ஒரு சர்ச்சையா, பச்சை குத்துறது, டாட்டூ போடுறதெல்லாம் வந்து ஒரு பேன் பண்ற இந்த இதுல இவர் பச்சைய குத்து அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு செயல்னு அவருக்கு யாரும் சொல்லலையா? இல்ல, அவர் என்ன ஒண்ணுமே தெரியாத ஆள், அவருக்கு தெரியும். தவறுகளை செஞ்சு தான் இருக்கிறத காமிச்சுக்கங்க, எங்க போனாலும் நாட்டாமை குடும்பம் அப்படின்னா சரத்குமார் தான் அது வரலாறை உருவாக்குகிறேன்னு அவரே நம்பிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் மறந்து பல வருஷம் ஆச்சுன்னு அவருக்கு பாஜகவை மறந்து, சமத்துவ மக்கள் கட்சி மறந்து, திமுகவை மறந்து, அதிமுக மறந்து, இது போன்ற பல நடிகர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க. ராமராஜன் இதே போல் வந்தார், காணாமல் போயிட்டார். டி ராஜேந்தர் காணாமல் போயிட்டார். பாகியராஜ் இறந்தே போயிட்டார். கார்த்திக் இப்படி இவரும் அந்த பட்டியலில் ஒரு வாரம் பேசுபொருள். அதற்கு பிறகு காமராஜ் மணிமண்டபத்தை ஏமாற்றிய மோசடி நபர் சரத்குமார் தான் வரலாறு பதிவு பண்ண வச்சிருக்கும். சார் இதெல்லாம் இருக்கும்போது இப்போ தனுஷ் அவர்கள் பத்தி பேசணும் இல்லை சார்? 234 தொகுதிகள்லையும் அவரும் வந்து இந்த பொறுப்பாளர்கள்லாம் போட்டு, அதாவது தான் கட்சி ஆரம்பிக்க போறோம், நம்ம அரசியல்ல வந்துட போறோம் அப்படின்றத ஒரு இன்டைரக்டா சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்டைரக்ட்ல டைரக்டாவே சொல்றாரு. 234 நாள் அரசியல் தான். அவருக்கு ஆசை வந்துருச்சு. ஏன்னா விஜய்க்கு சினிமா கிளாமர் இருக்கு. இது 5 வருஷம் அரசியலாக மாறி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துட்டார். அப்போ இதை ஏன் நாமும் முயற்சிக்க கூடாதுன்னு தனுஷ் நினைக்கிறார். தனுஷை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பின்னணியில் இருக்கு. திமுக யார் முதலமைச்சர் என்பது பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் யார் முதலமைச்சரா வரக்கூடாது என்பதுதான். சீமானுக்கு பின்னாடி திமுக இருக்கு, தனுஷுக்கு பின்னாடி திமுக இருக்கு, திமுகவுக்கு பின்னாடி திமுக இருக்கு. இத்தனை முயற்சியை திமுக பண்ணுது. எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்தரணும். 5 ஆண்டு காலம் விஜய் மீது நிறைய அபாண்டங்கள் அள்ளி போடணும். அள்ளி குப்பைகள் அள்ளி போடணும், கூலத்தை அள்ளி போடணும், அபாண்டத்தை அள்ளி போடணும். இப்படியெல்லாம் அள்ளி போட்டால் விஜய் 5 ஆண்டு காலத்தை தாக்கு பிடிக்க முடியாது. அதிருப்தி அதிகமாகும். ஏன்னா மக்கள் இனிமேல் திமுக அதிமுக பக்கம் திரும்ப போகிறதில்லை. திமுக அதிமுக பக்கம் திரும்ப போகிறதில்லை. அப்போ இந்த விஜய் கிளாமர் 5 வருஷத்துக்குள்ள உடைத்து எடுக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டதனுடைய நிலைமை தான். தனுஷ் வராரு, சீமானும் வராரு. சார் தனுஷ் வர்றதை விட ஹிப்ஹாப் தமிழா வந்து இந்த கான்சர்ட் ஒன்று அறிவிச்சிருந்தாரு சார், வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்ல. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் ஸ்தம்பிச்சு போய் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு வந்து டிராபிக் ஆகி வேளச்சேரியில கடைசியில அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாம கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போன அந்த விஷயம் வேற
ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. he was also in line சார். அவரும் வந்து அந்த இதுல இருக்காரா? இல்லை, ஹிப்ஹாப் தமிழா நிகழ்ச்சி அவர் ஜல்லிக்கட்டு வருகிற பொழுது அந்நியப்பட்டு போயிட்டார் அரசியலில். அவர் அரசுக்கு ஆதரவாக மாறிட்டார். அதனால் அவர் பாதியிலே வெளியேறிட்டார். ஆனால் இப்போ மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லை, சினிமா இல்லை. அப்போ இது போன்ற திரைப்பட பிரபலங்களை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழுதுபோக்குக்கு நீங்கள் ஈசிஆரில் ஏஆர் ரஹ்மான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி அது நின்று போச்சு. மறுபடியும் ஏஆர் ரஹ்மானுடைய மேனேஜர் என்ன பண்ணார், 3 மடங்கு டிக்கெட் அடித்து விற்கிறார். ஏறக்குறைய 3000 டிக்கெட் தான் விற்றுருக்கு, 9000 டிக்கெட் அடிச்சிருக்காரு. அப்போது கடுமையான நெருக்கடி. இதெல்லாம் திட்டமிட்டு ஏமாத்துகிற மோசடி கும்பல் கட்டுப்பாட்டில் இந்த ஹிப்ஹாப் தமிழா போன்ற நபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். காவல்துறை இதை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. சினிமாக்காரனால பயந்துக்கும். விஜய 41 பேர் அந்த கரூர் சம்பவத்தை விஜய் மீது, புஷி மீது, ஆது மீது கைது செய்யப்பட்டு இந்த 41 பேர் மரணத்துக்கு 3 பேர் தான் அப்படின்னு சிறையில் போட்டிருந்தா அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியும் வந்திருக்காரு. இதை யார் பயந்தா? திமுக பயந்தது. திமுக அஞ்சி நடுங்கியது. இப்போ அதே கதை தான். விஜய் வந்த பிறகு திமுக மேலும் அஞ்சி நடுங்குது. ஏன்? எதிர்கால அரசியல் இல்லாமல் போய்விடும் திமுகவுக்கு. இப்போ திமுகவை தனுஷை களத்தில் இறக்கி விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தில் பாதி கூட்டமாவது கூட்டி அதை விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து தனுஷ்க்கு இருக்குன்றத திமுக நம்புது. அதாவது வேற ஆளே இல்லை, வேறு வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இப்போ சீமான நம்பி இருக்கிற திமுக எல்லாமே எவ்வளவு கேவலமா போச்சுன்னு பாருங்க. அம்பாசமுத்திரத்தில் திமுக வேட்பாளர் யாரு? சீமான். பேனாவை உடைப்பேன்னு சொன்ன சீமா இப்போ பேனா வைக்க போறாரு. பேனாவுக்கு பின்னாடி 100 கோடி ரூபா பணம் இருக்கு. இப்போ அதே போல தான் 234 தொகுதிக்கு 1 கோடி ரூபா தர்றோம், 234 கோடி தர்றோம். நீ விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணு, விஜயுடைய கூட்டத்தை பிரி, சினிமா கிளாமரு உடை. இது திமுகவுடைய அவசர கால திட்டம், ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஏன்னா சினிமா கிளாமருக்கு தான் கூட்டம் கூடுறான். அரசியல் கூட்டத்துக்கு கூட்டம் கூடாமல் அரசியலை காலி செய்ததே கருணாநிதி குடும்பம் தான். மாயாண்டி குடும்பம் மாதிரி, நாட்டாம குடும்பம் மாதிரி கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டு அரசியலை நாசம் செய்தது. இந்த நாசம் செய்த கூட்டம் எதை வைத்து நாசம் செய்ததோ அதே சினிமாவால் திமுக அழிக்கப்பட்டது. கடைசியா ஒரு கேள்வி சார். இன்னைக்கு சவுக்கு சங்கர் காலையில வந்து ஐபிஎஸ் அருண் அவர் பேர்ல, கமிஷனர் அருண் பேர்ல, பழைய கமிஷனர் அருண் கேஸ் கொடுத்திருக்காரு. திருப்பியும் இவங்க எல்லாரையும் மேல திருப்பியும் கேஸ் கொடுத்து அது ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு போயிட்டு இருக்கு சார். திருப்பியும் அவர் சவுக்கு சங்கருக்கும் வெர்சஸ் அருண் அப்படின்ற மாதிரியான ஒரு களம் இங்க பார்க்கப்படுது சார். இல்லப்பா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளி, மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றவாளி. எப்படின்னா, 2வது மனைவி ஆர்த்தி என்ற நிலவு மொழி செந்தாமரை, நிருபர் மகிழனுடைய மனைவி. இந்த அயோக்கிய பிறந்த குழந்தை, 13 வயது குழந்தை மரணம் அடைகிறது. அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பல. இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை ஒரு தந்தையா, ஒரு தகப்பனா, அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய, அந்த குழந்தைக்கு ஒரு கல்வி, அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம், இதை வகுத்து கொடுக்காத ஒரு அப்ப சங்கர சுப்பு செய்த துரோகம்தான் நீ அனுபவிக்கிற. சங்கர சுப்பு வழக்கறிஞர் சங்கர சுப்பு சாருக்கு நீ செய்த பெரும் துரோகம்தான் நீ அனுபவிக்கிற. அந்த வழக்கின் தடயங்களை சங்கர சுப்பே அளிக்கிறாருன்னு நீ செய்த பொய் பிரச்சாரம் தான் இப்பொழுது நீ அனுபவிக்கிற. நான் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன். ஆனால்
இயற்கை என்று ஒன்று உண்டு. அது கண்டிப்பாக உன்னை அது காலத்திலும் விடாது. இப்போ அருணை உன்னை கைது செஞ்சாருன்னு அருணா முதலமைச்சர், கமிஷனர் அருணாமா முதலமைச்சர். நீ முதலமைச்சர் குடும்பத்தை எதிர்த்த பொழுது உத்தரவு, காவல்துறை அதிகாரி உத்தரவு. நீங்கள் எய்தவன் இருக்க அம்பு என்னம்மா பண்ணும்? அம்பை எய்வதற்கு எய்தவன் தான் குற்றவாளியை தவிர அம்பு குற்றவாளி இல்லை. அது மட்டும் இல்லை சார், அவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து அவரோட ஒய்ஃபு, அவரோட 2 பெண் குழந்தைகள், அத்தனை பேரையும் சொல்லி இவங்க பேர்லாம் இவங்க சொத்து சேர்த்து வச்சு லஞ்சம் இது பண்ணியிருக்காங்கன்ற இதெல்லாம் வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. இல்லைம்மா, அவன் மனநோயாளிமா, மனநோயாளி. நேர்மையான அதிகாரி கமிஷனர் அருண். கமிஷனர் அருணை எதிர்ப்பதற்கு அவனுக்கு ஒரு இப்போ ஒரு ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறிடுச்சு. காட்சி மாறின பிறகு அவனுக்கு பாதுகாப்பு, இவனுக்கே இப்போ ஒரு சமூக பாதுகாப்பு, அரசியல் பாதுகாப்பு. இப்போ அருணை எதை வேண்டுமானாலும் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால அது இனி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. சவுக்கு சங்கர எல்லா அயோக்கியத்தனத்தையும் நாம் எதிர்க்க வேண்டிய தேவை ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் உண்டு. ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.